ஹே அமிகோஸ், மேக்கோவர் சீரீஸில் இந்த தடவை நீங்கள் யூஸ் பண்ணி பழசாக்கி போட்ட ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வாங்கும்போதே வந்து ரொம்ப போரிங்காக சிம்பிளாக இருக்கே அப்படின்னு தோணுன ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, அதை நம்மளே கையால் செஞ்ச ஒரு பேசிக் பாம்பவுண்ட் டிசைனை வச்சு அழகாக அதை க்ரியேட்டிவாக எப்படி கன்வெர்ட் பண்ணலான்றது தான் இந்த மேக்கோவர் சீரீஸ் வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி என் சேனலில் நிறைய ஹோம் டெக்கார் ஐடியாஸ் சம்மந்தப்பட்ட மேக்கோவர் சீரிஸ் வீடியோலாம் நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் எல்லா லிங்க்கும் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவில் ஒரு பேசிக்கான பாம்பம் வச்சு நம்ம தூக்கி போடணும்னு நினச்சிட்டு இருக்க எல்லா விஷயத்தையும் திருப்பி நம்ம ரீயூஸ் பண்ணி புதுசாக கன்வெர்ட் பண்ணலாம். எப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு தேவைப்படுறது எல்லாமே கலர்ஃபுல்லான உள்ளன் த்ரெட்ஸ். உங்ககிட்ட என்னென்ன கலர் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும்தான் இதுக்கு தேவைப்படும், வேறு எந்த ப்ராடக்ட்டும் இதுக்கு வேணுன்ற அவசியம் இல்லை. ஸோ சிம்பிளாக பேசிக்காக ஒரே ஒரு உள்ளன் த்ரெட் மட்டும் இருந்தால் போதும். அண்ட் இது கூடவே வந்து வீட்டில் நம்ம எல்லார் வீட்லேயும் காமனாக கிச்சனில் இருக்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து ஃபோர்க். இந்த ரெண்டு விஷயத்தை வச்சு தான் நம்ம பாம்பாம் பண்ண போகிறோம். சிம்பிள் அண்ட் பேசிக்கான பாம்பாம் ஸ்டைல் தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். கிராஃப்ட் நாலேஜே இல்லாத பிகினர்ஸாக இருந்தால் கூட பார்த்த உடனே டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு உடனே அதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். அந்த அளவுக்கு ஈஸி அண்ட் சிம்பிள் மெத்தட் தான் நான் சொல்ல போகிறேன். இதுக்கு உள்ளன் த்ரெட்டில் ஒரு ஸ்மால் போர்ஷன் ஆஃப் த்ரெட்டை மட்டும் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபோர்க் எடுத்து ஃபோர்க்கோட சென்டரில் வந்து கட் பண்ண த்ரெட்டை வந்து நம்ம பிளேஸ் பண்ண போகிறோம். யூஸ்வலாக வந்து ஃபோர்க்கில் வந்து ஒரு 3 ஹோல்ஸ் இருக்கும், இல்லை சில ஃபோர்க்கில் வந்து 2 ஹோல்ஸ் இருக்கும். எப்படி இருந்தாலும் சென்டருன்றது ஒன்று இருக்கும். இந்த மாதிரி சென்டரில் வந்து த்ரெட்டை வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃபோர்க்கோட ஹேண்டிலோடு சேர்த்து அந்த த்ரெட்டை வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மீதி இருக்க ரெஸ்ட் ஆஃப் த உள்ளன் த்ரெட்டை வந்து இப்படி ஃபோர்க்குக்கு மேலே பிளேஸ் பண்ணி நம்ம வந்து அப்படியே சுத்த போகிறோம். ஒரு கையால் ரெஸ்ட் ஆஃப் த த்ரெட்டையும் அண்ட் அந்த ஃபோர்க்கோட பேஸையும் வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு இன்னொரு கையில் வந்து ஃபோர்க்கு மேலே வந்து இப்படி த்ரெட்டை வச்சுட்டு நார்மலாக அப்படி ஜஸ்ட்டு சுற்றுங்க. ஒன்றுக்கு மேலே சுற்றணும். இதே மாதிரி ஒரு 30 to 40 டைம்ஸ் ஆச்சு ஃபோர்க்கில் வந்து இப்படி த்ரெட்டை வச்சு நம்ம சுற்ற போகிறோம். த்ரெட்டு சுற்றுறது வந்து நீங்கள் அந்த ஒரு தடவை நீங்கள் சுற்றுறீங்க தெரியுமா, அதுக்கு மேலேயே தான் நீங்கள் சுற்றணும். நீங்கள் ஜஸ்ட்டு ஃபோர்க்கு ஃபுல்லாக அப்படியே வந்து சுற்றிக்கிட்டே போகக்கூடாது. லைக் ஒரு ஸ்ட்ரைட் லைன் மாதிரிலாம் போகக்கூடாது. எந்த இடத்துல நீங்கள் சுற்றிருக்கீங்களோ அதுக்கு வந்து ஒரு 1 inch வேணால் கொஞ்சம் தள்ளி இருக்கலாமே தவிர ரொம்ப வந்து ப்ராடாக சுற்றிடாதீங்க. இது மாதிரி ஒரு 30 to 40 கவுண்ட்ஸுக்கு வந்து அப்படியே ரவுண்ட்ஸாக வந்து சுற்றிக்கோங்க. அவ்வளோதாங்க, ப்ரொசீஜரே முடிஞ்சிடுச்சு. இது வந்து நீங்கள் 30 கவுண்ட்ஸ் மட்டும் இல்லை, 40 சுற்றலாம், ஈவன் 100 வரைக்கும் கூட நீங்கள் சுற்றலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட பாப்பாமோட சைஸுக்காக இந்த சுற்றுறது இருக்குது. இப்போ 13 பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து எனக்கு ஒரு ப்ரொபோர்ஷன் ஆஃப் சைஸ் கிடைக்கும். இதே நீங்கள் 100 டைம்ஸ் சுற்றும் போது இன்னுமே கொஞ்சம் லார்ஜர் சைஸில் உங்களுக்கு பாம்பாம் கிடைக்கும். அவ்வளோதான் வேரியேஷன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ அது மாதிரி 30 டைம்ஸ் சுற்றிட்டு மீதி இருக்க எக்ஸஸ் த்ரெட்டை வந்து நான் கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு கீழே வந்து நம்ம லெஃப்ட் ஓவராக ஒரு த்ரெட்டை வந்து சென்டரில் மாட்டினோம் தெரியுமா, அதை வந்து இப்படி மேலோட்டமாக கொண்டு வந்து முடிச்சு போடுங்க. நார்மலாக வந்து நாட் போடுவோம்ல, அதே மாதிரி தான் நாட் போட போகிறோம். இதை கேஷுவலாகவே நீங்கள் பதட்டம் இல்லாமல் செய்யலாம். ஏன்னா நம்ம சுற்றி இருக்க த்ரெட்டு வந்து அப்படியே மூவ் ஆகிலாம் வராது, அது அப்படியே ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். அதனால் கீழே இருக்கிறத மட்டும் அப்படியே மேலோட்டமாக கொண்டு வந்து ஜஸ்ட்டு நார்மலாக நம்ம முடிச்சு போடுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி முடிச்சு போடுங்க. போடுற முடிச்சு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போடுங்க. ஏன்னா இதை ஃபர்தராக வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். கட் பண்ணும்போது வந்து ஷேப்பை டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கக்கூடாதுன்றதுக்காக நல்லா ஸ்ட்ராங்காக முடிச்சு போட்டுக்கோங்க. இப்போ அதே மாதிரி இன்னொரு நாட் போட்டுருங்க, ஸோ தட் இன்னும் டபுள் ஸ்ட்ராங்காக இருக்கும். இது மாதிரி நாட் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஃபோர்க்லேருந்து ஜென்டிலாக வந்து அது ரிமூவ் பண்ணுங்கள். ரொம்ப ஹார்ஷாக நீங்கள் புல் பண்ணிங்கன்னா வந்து ஷேப் மாறிடும். ஸோ ஜென்டிலாக வந்து ஃபோர்க்லேருந்து இப்படி புஷ் பண்ணி தள்ளி எடுத்தாவே ஃபோர்க்லேருந்து விழுந்துடும். இப்போ எக்ஸஸ் த்ரெட்டை வந்து ஒரு சிசர் வச்சு கட் பண்ணிவிட்டு இப்போ பார்க்க போ ஷேப்பில் இருக்கா, இதை வந்து ஒரு சர்க்கிள் ஃபார்முக்கு வந்து கொண்டு வந்துக்கோங்க. இந்த மாதிரி இப்படி சுற்றி விட்டுருங்க. அதாவது அதை விரிச்சு விட்டாவே இந்த மாதிரி சர்க்கிள் ஃபார்முக்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சிசரை வச்சுட்டு இந்த கார்னர்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ண போகிறோம். அதாவது சர்க்கிளாக சுற்றணும் தெரியுமா, அது வந்து கொஞ்சம் மூடி இருக்கும் அந்த த்ரெட்டு. அதை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக நம்ம எல்லா கார்னர்ஸையும், அதாவது த்ரெட்டை சுற்றி ஃபுல்லாகவே சென்டர் ஃபுல்லாக சேர்த்து நம்ம வந்து இப்படி ஓப்பன் பண்ணி விட போகிறோம். எட்ஜஸை மட்டும் கட் பண்ணுங்கள், அப்படியே டீப்பாக கட் பண்ணிடாதீங்க. கட் பண்ணானா பாம்பாம் ஷேப் போயிடும். அதனால் எட்ஜஸை மட்டும் இதே மாதிரி கட் பண்ணி அதை ஓப்பன் பண்ணி விடுங்க. அது பார்க்குறதுக்கு வந்து ஒரு செமி சர்க்கிள் லூப் மாதிரி இருக்கும். அந்த லூப்பை ஓப்பன் பண்ணுறதுக்காக இது மாதிரி ஜென்டலாக கட் பண்ணி விட்டு ஓப்பன் பண்ணி விடுங்க. ஃபைனலாக கட் பண்ணி முடிச்சிட்டப்புறம் உங்களுக்கு ஷேப் இப்படி தான் இருக்கும். இப்போது சென்டரில் வந்து நம்ம ஏற்கனவே கட்டணும் பார்த்தீங்களா, அந்த த்ரெட்டு நமக்கு விசிபிளாக இருக்கும். உங்களுக்கு தெரியுதா, மேலே கட் பண்ண ஒரு போர்ஷன் இருக்குது, கீழே கட் பண்ண ஒரு போர்ஷன் இருக்குது, சென்டரில் வந்து அந்த த்ரெட்டு இருக்குது பாருங்கள். இப்போ அந்த த்ரெட்டு தெரியாத அளவுக்கு நல்லா கையை வச்சு இப்படி மேஷ் பண்ணிட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி
அன்இவன் சர்க்கிள் ஷேப்பில் இருக்க மாதிரி வந்துடும். லைக் இது மாதிரி ரேண்டமாக சும்மா அப்படியே ஸ்குவாஷ் பண்ணி விட்டாவே உள்ளே அந்த த்ரெட்டு கட்டுன இது தெரியாமல் இந்த மாதிரி ஆகிடும். இப்போ ஃபைனலாக கட் பண்ணிட்ட அப்புறம் இது அப்படியே வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு ஈவனாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா த்ரெட்டு அங்கங்கே அன்இவனாக மேலே கீழே அப்படி இருக்குல்ல, அதனால் வந்து ஒரு சர்க்கிள் ஷேப்புக்கு இதை கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அப்படியே ஃபைனாக வந்து ட்ரிம் பண்ணிக்கோங்க. நீங்கள் ட்ரிம் பண்ண அந்த த்ரெட்டு வந்து ஒரு மாதிரி சாஃப்ட் டெக்ஸ்சரில் வரும். ஃபஸ்ட்டு மேலே நீட்டமாக இருக்கும், இது மாதிரி ட்ரிம் பண்ணும்போது சாஃப்டாக வரும். நெக்ஸ்ட்டு திருப்பியும் வந்து அதை நல்லா அந்த த்ரெட்டை வந்து இப்படி கையால் இப்படி மேஷ் பண்ணி நல்லா அப்படி பண்ணி விட்டிங்கன்னா உள்ளே இருக்க த்ரெட்டு வந்து அப்படியே நல்லா ஸ்மூத்தன் ஆகி ஃபைனலாக வந்து ஒரு காட்டன் பால் மாதிரி நமக்கு கிடச்சிரும். அவ்வளோதாங்க, பாம் இஸ் டன். நம்பவே முடியல எவ்வளோ சிம்பிளாக அப்படின்ட்டு யோசிப்பீங்க. இப்போ இதே வந்து நம்ம நிறைய கலர் ஃபார்மேட்டில் கூட பண்ணலாம். சேம் வேறு ஒன்றும் இல்லை, கீழே அதே மாதிரி ஒரு த்ரெட்டை வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வந்து சிங்கிளாக ஒரு எல்லோ கலர் சுற்றினதுக்கு பதிலாக இப்போ வந்து நான் டபுள் கலர் எடுத்திருக்கேன். 2 கலர் த்ரெட்டை எடுத்து சேம் அதே மாதிரி சுற்றணும். இப்போ இதே வந்து நிறைய கலர் கூட பண்ணலாம். 4-5 கலர் ஒன்றா சேர்த்து இதே மாதிரி சேர்த்து சுற்றினீங்கன்னா இன்னும் கலர்ஃபுல்லாக வரும். இந்த மாதிரி அப் டு யோர் க்ரியேட்டிவிட்டி. பேஸ் பாம் வந்து ஒன்று அப்படி தான். அது ஒன்று நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எப்படி வேணாலும் இதை வந்து பேட்டர்ன் பண்ணி எப்போனாலும் அழகாக கலர்ஃபுல்லாக நீங்கள் மாற்றலாம். ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் எத்தனை த்ரெட்டு வந்து மேலே 1க்கு பதிலாக இல்லை 4 இல்லை 5 அது மாதிரி எத்தனை த்ரெட்டு நீங்கள் சுற்றினாலும் ஃபோர்க்குக்கு கீழே வந்து ரெஸ்ட் பண்ண விட்டுருக்கிறது ஒரு த்ரெட்டு தான் இருக்கணும். ஏன்னா அது ஒன்று மட்டும்தான் நம்ம கட்டுறதுக்கு தேவைப்படும். மேலே நீங்கள் சுற்றுறதுக்கு எத்தனை கலர் த்ரெட்ஸ் வேணாலும் நீங்கள் காம்பைன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபைனலாக அந்த 2 கலர் த்ரெட்டும் நான் முடிச்சிட்டதுக்கப்புறம் இப்போ எட்ஜஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி இப்போ ஓப்பன் பண்ணி விட்றேன். லைக் நம்ம அந்த எல்லோ த்ரெட்டில் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் அதை ஓப்பன் பண்ணி விட போகிறேன். அண்ட் ஃபைனலாக கட் பண்ணி எல்லா லூப்ஸையும் வந்து ஓப்பன் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம எட்ஜஸ் எல்லாம் வந்து அந்த இதில் ட்ரிம் பண்ண மாதிரியே நம்ம ட்ரிம் பண்ண போகிறோம். நீங்கள் கட் பண்ணுறது வந்து எப்போதுமே வந்து எட்ஜஸோட லூப் மட்டும் கட் பண்ணுங்கள். ரொம்ப உள்ளே இன்சர்ட் பண்ணி கட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சென்டராக வந்து டைப் பண்ணோம் பார்த்தீங்களா த்ரெட்டு, அந்த நாட்டு அதுவும் சேர்ந்து வந்து கலண்டு வந்துடும். அப்புறம் உங்களுக்கு ஷேப்பே இருக்காது, சும்மா ஜஸ்ட்டு த்ரெட்டெல்லாம் அப்படியே கிழிஞ்சு வந்துடும். அதனால் டீப்பாக கட் பண்ணாதீங்க, லூப்பை மட்டும் கட் பண்ணிவிடுங்க. இப்போ ஃபைனலாக வந்து இது சர்க்கிள் ஷேப்புக்கு அப்படியே ட்ரிம் பண்ணி கையால் கொஞ்சம் மேஷ் பண்ணி விட்டிங்கன்னா பாம் இஸ் டன். இது ஆக்சுவலி வந்து ஒரு சாட்டிஸ்ஃபையிங் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ப்ரொசீஜர். இது பண்ணுறது நல்லாவும் இருக்கும், உங்களுக்கு கையும் எக்ஸசைஸ் இருக்க மாதிரி இருக்கும். அண்டு கண் வந்து ஆப்வியஸாக கலர்ஃபுல்லாக பார்க்குறதுனால கண்ணுக்கு ஒரு எக்ஸசைஸ் இருக்கும். அதனால இது மைண்ட் அண்ட் பாடி கண்ட்ரோல்டு பர்ஃபெக்ட் ஃபார் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் இந்த இது. இன்னொன்று இது டைம் கன்சப்ஷனும் ஆகாது. ஜஸ்ட்டு சும்மா நீங்கள் வீட்டில் வந்து ஏதோ வெப் சீரிஸோ இல்லை மூவிஸோ ஏதோ பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக்காக கையில் பேரலாக நீங்கள் இதை பண்ணிட்டு போகலாம். இப்போ அதே மாதிரி நான் வந்து ஒரு 4-5 கலர்ஸ் ஆஃப் காம்பினேஷன் த்ரெட் யூஸ் பண்ணி நான் பாம் பண்ணியிருக்கேன். இது மாதிரி கலர்ஃபுல் த்ரெட். ஸோ இந்த மாதிரி ரேண்டமாக கலர்ஃபுல்லாக வந்து எவ்வளோ பாம் உங்களுக்கு வேணுமோ அவ்வளோ செஞ்சுக்கோங்க. இது எதுக்குன்னு நான் ஃபர்தராக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு ஹார்ட்லி ஒரு 2 நாள்லாம் ஆகலைங்க. ஜஸ்ட் ஒரு 1.5 ஹவரில் நான் செஞ்சு முடிச்சிட்டேன். இன்னுமே நிறையா இருக்குது, பட் வீடியோக்காக நான் கொஞ்சம் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதாங்க இருக்கும் டைம் கன்சப்ஷன். ஃபர்ஸ்ட் பாம் செய்யும்போது மட்டும் உங்களுக்கு ஐடியா கிளாஷ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய உங்களுக்கு அந்த நேக் வந்துடும். இப்போது என்னோடய பேக் ஒன்று இருக்குது. இது பழைய பேக் தான். இது வந்து ஸ்பேஷியஸாக இருக்குன்றதுக்காக நான் இதை வாங்கிட்டேன். பட்டு ரொம்ப பிளெயினாக இருக்குது, எதுவுமே வந்து பார்க்க ஐ கேட்சியாக இல்லைன்றதுக்காகவே நிறைய இடத்துக்கு இதை நான் போடாமலே அப்படியே சேவ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ஃபைனலி வந்து அதை எடுத்து ரெனோவேட் பண்ணி யூஸ் பண்ணுற டைம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பாம் நீங்கள் செஞ்சு வச்சுருக்கீங்கல்ல, இதை வந்து சும்மா ரேண்டமாக உங்களுக்கு தோண டிசைன்ஸில் நீங்கள் ஒட்டிட்டீங்கன்னா உங்களோட பழைய பிளெயின் பேக் வந்து பார்க்க வந்து அப்படியே ஒரு க்ரியேட்டிவான பேக்காக மாறிடும். Want to know how the final transformation looks? பாருங்கள். இப்போ பாம் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபேப்ரிக் க்ளூவோ இல்லை க்ளூ கன்னோ இல்லை நீங்கள் வந்து ஊசி நூல் வச்சு தைக்கிறனாலும் தைக்கலாம். எப்படி வேணாலும் உங்களோட கம்ஃபர்ட்டுக்கு வந்து இதை ரேண்டமாக நீங்கள் ஒட்டிட்டாவே போதும். இதை வந்து நீங்களே வந்து ஒரு ஷேப் அலைன் பண்ணி வைக்கலாம், இல்லை லெட்டர் ஃபார்ம் பண்ணி நீங்கள் பாம் ஒட்டலாம், இல்லை ஏதாவது நேம் ஃபார்ம் பண்ணி பாம் ஒட்டலாம். இப்போ நான் 30 கவுண்ட்ஸுக்கு வந்து இதை சுற்றினதுனால ஓரளவுக்கு மீடியம் சைஸ் பாலாக எனக்கு கிடச்சிது. இதுவே வந்து 10 கவுண்ட்ஸோ 15 கவுண்ட்ஸோ நீங்கள் சுற்றிருந்தீங்கன்னா இதோட சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சைஸில் நீங்கள் சுற்றும்போது இந்த மாதிரி பேக்ஸில் உங்கள் இனிஷியலோ நேமோ அதெல்லாம் பிரிண்ட் பண்ணும்போது அந்த சின்ன கவுண்ட்ஸ் ஆஃப் பால்ஸுக்கு வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் ஃபைனலி வந்து ரேண்டமாக வந்து ஒரு வைப்ரண்ட்டான ப்ளூ கலரை தான் நான் சூஸ் பண்ணி சும்மா அதில் ஒட்டியிருக்கேன். எனக்கு எப்படி தோணுச்சோ அதை நான் க்ரியேட்டிவாக நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து அப் டு யோர் க்ரியேட்டிவிட்டி, இதை எப்படினாலும் மூவ் பண்ணிட்டு போங்க. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பாம் வந்து ஷேப் கூட நீங்கள் பண்ணலாம். லைக் சர்க்கிள் மட்டும் இல்லாமல் பாம்லேயே வந்து டெடி பேர் ஷேப் பண்ணலாம், ஃப்ளார் ஷேப் பண்ணலாம், ஹார்ட் ஷேப் பண்ணலாம், அது எல்லாமே வந்து பண்ணலாம். பேசிக் இதுதான். அதெல்லாம் அந்த ஷேப்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நான் ஃபர்தராக இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.
அண்ட் எஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் ஹியர். மேக்கோவர் சீரிஸில் பேக் வந்து டன் ஆயிடுச்சு. ரொம்ப நாளாக அப்படியே யூஸ் பண்ணாமல் கிடப்பில் கிடந்த பேக் வந்து இப்போ யூஸ் பண்ண வேண்டிய நேரத்துக்கு அழகாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ மேக்கோவர் சீரிஸ் வித் பாம் பேக் ஒன் டன். நெக்ஸ்ட்டு வந்து என்னோட பர்ஸ் ஒன்று இருந்தது. இந்த பர்ஸும் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் எனக்கு என்னமோ வந்து இது ரொம்ப பிளெயினாக இருக்கும் அப்படின்ற ஒரு தாட் வந்தது. கேர்ள்ஸுக்கு பொதுவாக அப்படி தானே, ஆசைப்பட்டு ஒரு விஷயம் வாங்கிடும், வாங்கினதுக்கப்புறம் வந்து நல்லா இல்லையோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து எந்த பொருளுக்கானாலும் வர்றது வந்து இயல்பு தான். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு இந்த பர்ஸ் வந்தது. ஸோ இதையும் கொஞ்சம் அப்படியே வந்து கேட்சியாக மாற்றுவோமே அப்படின்றதுக்காக இதுக்கு மேலேயும் வந்து ஒரு 2-3 கலர்ஃபுல் பாம் வச்சு இது மாதிரி அலைன் பண்ணிட்டேன். அண்ட் ஃபைனலாக வந்து என்னோட போரிங் பிளைன் பர்ஸ் டர்ன் இன்டு ஒன் கலர்ஃபுல் பர்ஸ் நவ். இந்த மாதிரி ஃபியூ கலர்ஸ் ஆஃப் பாம் நீங்கள் பண்ணி வச்சிட்டாவே போதும். எவ்வளோ ஆர்ட் ஃபார்ம் ஆஃப் க்ரியேட்டிவ் ஃபார்ம்ஸில் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணி முடிச்சிடலாம். பாம்பாம்ஸை ஸ்டிக் பண்ணிவிட்டு உடனே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. ஒரு 15 to 10 minutes ஆச்சு அதை ரெஸ்ட் பண்ண விடுங்க. அப்போ தான் வந்து நல்லா அது ஸ்ட்ராங்காக ஸ்டிக் ஆகும். அண்ட் ஃபைனலி மேக்கோவர் சீரிஸ் பாம் பர்ஸ் 2 இஸ் டன். அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா என்னோட மொபைல் கேஸ். இது வந்து என்னோட பழைய மொபைலுக்குள்ள ஒரு பழைய கேஸு. இது லாவெண்டர் கலரில் பார்க்க நல்லா இருக்குன்றதுக்காக பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். பட் வாங்கிட்ட அப்புறம் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அப்படின்ற தாட் அகைனாக வந்தது. ஸோ அதனால் இதுக்கு வந்து ஆக்சுவலி வந்து ஒரு ரிங் ஹோல்டர் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். பட் இந்த ரிங் ஹோல்டரை வந்து இப்போ எனக்கு மாற்றுறதுக்கு வேறு ஃபோன் கிடச்சிச்சு. அதனால் அதுக்கு அந்த ஹோல்டரை வந்து யூஸ் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது தான் இருக்கவே இருக்குது நம்ம செஞ்சு வச்சுருக்க பாம். ஸோ அதையே வந்து ஃபிங்கர் ஹோல்டரை நம்ம கன்வெர்ட் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக அதை வந்து அலைன் பண்ண ஆரம்பித்தேன். எஸ் சார், இந்த மாதிரி பாம் உங்கள் லெதர் பேக் அண்ட் பர்ஸுக்கு மட்டும் இல்லை, உங்கள் வார்ட்ரோப்பில் யூஸ் பண்ணலாம், இல்லை ஹோம் டெக்கார் ஐட்டம்ஸ்க்கு யூஸ் பண்ணிடலாம், பிளாஸ்டிக்ஸில் யூஸ் பண்ணலாம், செராமிக்ஸில் யூஸ் பண்ணலாம், கிளாஸில் யூஸ் பண்ணலாம். எதுலனாலும் இது மாதிரி ஸ்டிக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஒன்ஸ் உங்களுக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி பாம் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதை வச்சு உங்கள் வீட்டையோ இல்லை உங்கள் திங்ஸையோ எப்படி வந்து இன்னோவேட்டிவாக ரெனோவேட் பண்ணலாம் அப்படின்ற தாட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அண்ட் இது வந்து கிட்ஸு கூட தாராளமாக பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து சைல்ட் ஃப்ரெண்ட்லி அவங்களுக்குமே வந்து இந்த கிராஃப்ட் செய்கிறதுக்கு. ஸோ அவங்களுக்கும் அதை சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா அவங்களோட ஸ்கூல் பேக்ஸாக இருக்கட்டும், இல்லை அவங்களோட ஸ்கூல் பவுச்சஸாக இருக்கட்டும், இல்லை அவங்களோட லஞ்ச் பாக்ஸஸாக இருக்கட்டும், எதனால அவங்களோட க்ரியேட்டிவாக அதை மேக் பண்ணிப்பாங்க. அண்ட் ஃபைனலி என்னோட ஃபிங்கர் ஹோல்டர் ரெடி. ஆக்சுவலி வந்து இந்த மேக்கோவர் சீரிஸ் வீடியோவில் நான் பண்ண டிசைன்ஸ்லேயே வந்து எனக்கு இந்த மொபைல் கேஸ் டிசைன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்க்க வந்து அப்படியே ஒரு கிறிஸ்மஸி ஃபீல் வந்த மாதிரி இருந்தது. அண்ட் ஃபைனலி மேக்கோவர் சீரிஸ் வித் பாம் மொபைல் கேஸ் 3 இஸ் டன். அண்ட் ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா வந்து இதே வந்து ஒரு கிட்ஸ் யூஸ் பண்ணுற இல்லை அடல்ட் யூஸ் பண்ணுற ஒரு கிளிப்ஸாக கூட நீங்கள் கன்வெர்ட் பண்ணலாம். இந்த மாதிரி கிளிப்பு பேஸ் வந்து ஆன்லைனில் இல்லை நார்மலாக ஸ்டேஷ்னரி மார்க்கெட்டில் கூட விற்கிது. இந்த பேஸ் ஒன்று வாங்கி வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம செஞ்சு வச்ச பாம் ஒட்டிட்டாவே போதும். அது வந்து ஒரு ஹேர் கிளிப்பாகவும் கன்வெர்ட் ஆகிடும். ஆக்சுவலி உங்கள் வீட்டில் வந்து கேர்ள் கிட்ஸ் இருக்காங்க, இல்லை நீங்கள் அடல்ட்டாக இருக்கீங்க, இந்த மாதிரி ஃபங்கி கிளிப்ஸ் எல்லாம் ரொம்ப ஆசைப்படுவீங்கன்னா இந்த மாதிரி பேஸ் கிளிப் வந்து நிறைய வாங்கி வச்சுக்கோங்க. இது ஆக்சுவலி வந்து பேக் ஆஃப் 15 நான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு வேணால் நான் லிங்க்கு கூட வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அது ஒன்று வாங்கி வச்சுட்டு உங்களுக்கு எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து க்ரியேட்டிவாக நீங்களே வந்து உங்களுக்கு ஹேர் கிளிப் வந்து ரெடி பண்ணிக்கலாம். என் சேனல்லையுமே இதை வச்சு தான் கொரியன் ஹேர் கிளிப் எப்படி செய்யணுன்றது போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்த்துக்கோங்க. அண்ட் ஃபைனலி மேக்கோவர் சீரிஸ் வித் பாம் ஹேர் கிளிப் 4 is done. அண்ட் நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஃப்ளவர் வேஸில் கூட மேலே வைக்கிற ஃப்ளவர் டெக்கரேஷனாக கூட இந்த பாம் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நார்மலாக வந்து வீட்டுக்கு ஃப்ளவர் வேஸுன்றது எக்ஸ்பென்சிவாக வாங்கிடும். வேஸ் என்னமோ நல்லா தான் இருக்கும். பட் மேலே ஸ்டிக் பண்ணுற ஃப்ளவர் வந்து டஸ்ட் ஆகி இல்லை அதோட ஃபேட் ஆகி கிழிஞ்சு போய் அது நாசமாக போயிடும். அதனாலேயே வந்து வேஸ் மட்டும் சும்மா இருக்கும் நிறைய பேர் வீட்டில். அந்த மாதிரி தான் வந்து என்கிட்ட இந்த மினி வேஸ் வந்து ரொம்ப நாளாக சும்மா இருந்தது. ஸோ இதில் நான் வந்து பாமை ஜஸ்ட் டூத் பிக்கால் ஸ்டிக் பண்ணிவிட்டு இதை வந்து ஸ்டாண்டாக மாற்றிட்டேன். இதை அப்படியே உள்ளே சொருவிட்டானா வந்து ஃப்ளவர் வேஸும் வந்து ரெடி ஆகிடும். இன்கேஸ் உங்ககிட்ட வந்து பெரிய சைஸு ஃப்ளவர் வேஸ் இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இதே வந்து டூத் பிக்குக்கு பதிலாக ஸ்க்யூயர்ஸ் ஸ்டிக் வச்சு இன்சர்ட் பண்ணிங்கன்னா அப்போ அது கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பாம் சைஸை வந்து பெருசாக்கிக்குவோம். லைக் நான் சொன்ன மாதிரி ஒரு 100 கவுண்ட்ஸ் நீங்கள் சுற்றுனீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு பெரிய பாம் பாலாக கிடைக்கும். ஸோ தட் உங்களுக்கு இன்சர்ட் பண்ணவும் கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலி வந்து இந்த பாம்லேயே வந்து இந்த எல்லோ அண்ட் ரெட்டு பார்க்கும்போது ஒரு
ஆர்டிஃபிஷியல் சாமந்தி பூ பார்த்த லுக் இருக்குது அந்த 2 கலருக்குமே. நான் வந்து ஜஸ்ட் பண்ணி வச்சிருந்த ரேண்டமாக இருந்த எக்ஸஸ் கலர்ஸ் எல்லாம் சும்மா சொருவி விட்டேன். இது கூடவே வந்து ஏதாவது லீஃப் மாதிரி கூட நீங்கள் கட் பண்ணி சொருவினீங்கன்னா இன்னுமே வந்து அந்த வேஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோ கேட்சியாக இருக்கும். அண்ட் ஃபைனலி மேக்கோ சிரிஸ் வித் பாம் ஃப்ளவர் வேஸ். ஸோ இனிமேல் உங்கள் வீட்டுக்கு ஃப்ளவர் வேஸ் வாங்கணும்னு ஐடியா இருந்தானா கீழே இருக்க வேஸை மட்டும் வாங்குங்க. ஃப்ளவர் நீங்களே செஞ்சுக்கலாம் உங்கள் வீட்டுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான திங்காக இருக்கும். இது வந்து என்னோட ஸ்வெட் ஷர்ட் ரீசெண்டாக வின்டர் டைம்ஸ்லாம் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தது. ஹார்ட்லி ஒரு 2 தடவை போட்டிருப்பேன். பை த டைம் இதே சமயம் வந்து இந்த பாம் வச்சு போகிற ஸ்வெட் ஷர்ட் வந்து ட்ரெண்ட் ஆச்சு. ஏன்டா அதை வாங்காமல் இதை வாங்கணும் அப்படின்ற தாட் வந்தது. சரி இருக்கவே இருக்குது, எனக்கே தான் பாம் செய்ய தெரியுமே, ஸோ அதை வச்சு நம்ம ஸ்வெட் ஷர்ட்டை டிசைன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி வந்து அதை அலைன் பண்ணிட்டேன். ஸோ உங்கள் வீட்டில் பாய்ஸ் கேர்ள்ஸ் யாரோட ஸ்வெட் ஷர்ட் இப்படி பிளெயினாக இருந்தாலும் நீங்களும் இது மாதிரி ட்ரெண்டிங் கலெக்ஷனாக வந்து மாற்றலாம். ஸோ மேக் ஓவர் சீரிஸ் வித் பாம் டிஷர்ட் டன். இந்த மேக் ஓவர் வீடியோவோட ஃபைனல் மேக் ஓவர் இதுதான். இது என்னோட பழைய ஃப்ளாட்டஸ். ஆக்சுவலி வந்து இதை தூக்கி போடவும் மனசு வரல. ஏன்னா சில பேருக்கு வந்து சில விஷயம் கம்ஃபர்டபுளாக இருந்தால் அதை தூக்கி போட மனசு வராது. அது என்ன தான் தேஞ்சு போனாலும். ஸோ அப்படி தான் எனக்கு இந்த ஃப்ளாட்டஸ். இவனை தூக்கி போடுறதுக்கு மனசு இல்லை, அதே டைம் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தாலும் பார்க்க ரொம்ப பழசாக இருக்கானே அப்படின்ற தாட்டும் வருது. ஸோ அதனால் அவனை இந்த மாதிரி பாம் வச்சு கொஞ்சம் அப்படியே நார்த் இந்தியன் லுக்குக்கு இவனை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி இவனை ஸ்டைல் பண்ணிட்டேன். அண்ட் எஸ், உங்ககிட்டயும் ஏதாவது ஒரு கம்ஃபர்டபுள் ஷூவோ இல்லை ஃப்ளாட்டஸோ இல்லை ஹீலோ போட்டு தேயிற அளவுக்கு அதை யூஸ் பண்ணி பார்க்க ரொம்ப கேவலமாக ஆக்கிட்டாலும் அதை இந்த மாதிரி கூட ரீயூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணலாம். நான் என்ன கொஞ்சம் கழுவி இதை கொண்டு வந்திருக்கணும்னு நினைக்கிறேன், அதனால் டஸ்டிங்காக தெரியுது. பட் எனிவேஸ், என்னோட பழைய ஸ்லிப்பர் நான் காமிக்கணும் இல்லையா, இவ்வளோதான் நான் பாம் வச்சு பண்ண என்னோட ஃபியூ திங்ஸ் வந்து இதுதான். கலையே இல்லாத என்னோட பேக் இப்போ கலர்ஃபுல்லாக மாறிடுச்சு. அண்டு பர்ஸ் எம்டியாக பிளெயினாக இருந்த பர்ஸ் வந்து அதுவும் இப்போ கலர்ஃபுல்லாக மாறிடுச்சு. ஒரு 3D பர்ஸ் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு 200க்கு 300க்கு ஒரு மொபைல் கேஸ் ஃபிங்கர் ஹோல்டரை வாங்குறதுக்கு வீட்டில் சும்மா கிடைக்கிற நூல் கண்டை இந்த மாதிரி பாமாக ரெடி பண்ணி என்னோட மொபைலுக்கு நானே வந்து ஃபிங்கர் ஹோல்டரை ரெடி பண்ணிட்டேன், செலவே இல்லாமல். அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபங்கி ஹேர் கிளிப், எல்லா கலர் ட்ரெஸ்ஸஸுக்குமே சூட் ஆகிற மாதிரி ஒரு ஃபங்கி ஹேர் கிளிப். உங்கள் வீட்டு கிட்ஸுக்காக இருந்தாலும் சரி, அடல்ட் உங்களுக்காக இருந்தாலும் சரி, நானுமே இந்த மாதிரி கிளிப்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ண தான் செய்வேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹேர் கிளிப்பும் வந்து க்யூட் அண்ட் எலகண்ட்டாக வந்து ரெடி ஆயிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து வீட்டை டெக்கார் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எம்டி வேஸ் எது இருந்தாலும் அதை வந்து இப்படி அழகாக கன்வெர்ட் பண்ணிடலாம். சொன்னால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, இப்போல்லாம் ஒரு ஃப்ளார் வேஸே வந்து 10,000 20,000க்குலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இதுக்கு ஏதோ ஒரு செராமிக்கோ இல்லை வந்து யூஸ் பண்ண பாட்டில்ஸோ நீங்கள் அப்படியே வச்சு மேலே உள்ள ஃப்ளவரை மட்டும் நீங்கள் டெக்கார் பண்ணிட்டீங்கன்னா அதுவும் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக் பாம் தாங்க, ஒரே ஒரு பால். அது மாதிரி நிறைய செஞ்சு வச்சுட்டு எவ்வளோ விஷயத்துக்கு வந்து அதை பண்ணி அதை எப்படி மேக் ஓவர் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு பொருளை விருப்பப்பட்டு வாங்கிட்டு அதை யூஸ் பண்ணி தேய்ச்சி பழசாக்கிட்டு பட் அதை தூக்கி போடுறதுக்கும் மனசும் இல்லாமல் அதே சமயம் வீட்டில் வச்சுக்கிறதுக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கும் இடமும் இல்லாமல் நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னா இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். உங்களோட யூஸ்டு ப்ராடக்டை தூக்கி போடாமல் ரீயூஸ் பண்ணி புதுசாக ரெனோவேட் பண்ணுறதுக்கு. எல்லாமே லேடிஸ் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட் ரெனோவேஷனாகவே இருக்குது அப்படின்னு பார்ப்பீங்க. ஈவன் ஜென்ஸ் உங்களோட டிஷர்ட்டுக்கு கூட நீங்கள் இதை ஸ்டைல் பண்ணலாம். பாம் ஃபார் மேல் டிஷர்ட்லாம் வந்து இப்போ ரெகுலரி நார்மலாக தான் இருக்குது. ஸோ அதனால் நோ ஜெண்டர் செப்பரேஷன் ஹியர். நீங்களுமே வந்து இதை ட்ரை பண்ணலாம். ஏன் கேர்ள்ஸ் அண்ட் லேடிஸ் மட்டும்தான் அந்த மாதிரி த்ரெட் ஒர்க்லாம் பண்ணணுமா என்ன? மேல் நீங்களுமே ஆர்ட் கிராஃப்ட் பண்ணி உங்களோட திங்ஸை வந்து நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பேசிக் பாமே வச்சு கூட நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு தோரணம் மாதிரி கூட ரெடி பண்ணலாம். லைக் நிறைய ட்ரெடிஷ்னல் ஹவுசஸில் வந்து ஃபெஸ்டிவல் டைம்லலாம் வந்து இந்த மாதிரி கலர்ஃபுல் தோரணம்லாம் வந்து கடையிலேருந்து வாங்குவாங்க. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பாமே கொஞ்சம் பெரிய சைஸ் பாம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு ரோப்பில் வந்து கட்டி தொங்க விட்டானா ஒகேஷன் டைமில் போடுற இந்த ட்ரெடிஷ்னல் தோரணம் ஃபினிஷும் இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரே பேசிக் பாம் டிசைன் தான், அதை வச்சு மல்டிபிள் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்கள் பண்ணலாம், மேக் ஓவர் நீங்கள் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மேக் ஓவர் சீரிஸ் அண்ட் சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மறக்காமல் என் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபார் நோட்டிஃபிகேஷன். வீடியோஸ் பண்ணலாம் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பாய்.